பொதுவாவே அவர் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமே எல்லாம் ஒன்றிணைக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு புது விஷயம் இல்ல. அவரு ஆல்ரெடி எல்லார்கிட்டயும் தொடர்புல இருக்காரு. ஐயா கிட்ட பேசின்னு தான் இருக்காரு. இன்னைக்கு பசும்பொண்ணு போறதுனால இத வந்து எல்லாமே திட்டமிட்டு கரெக்ட்டா பசும்பொண்ணு போறதுக்கு பிளான் பண்ணி போயிட்டு இருக்காரு. இதுக்காக எடப்பாடி அவர்களுக்கு செட்பேக்கா என்னன்னு கேட்டாக்கா, நம்ம வந்து செட்பேக்கோ இல்லையோ, ஆனா ஒன்றுபட்ட அதிமுக ஆவணும். 2026ல மீண்டும் அதிமுக வெற்றி பெறணும்னா, அண்ணன் வந்து பழைய ஆளு. பழைய ஆள்னா பல பொறுப்புகள்ல வகித்தவரு, தலைவரோடு பயணிச்சவரு, அம்மாவோட நெருக்கமா பயணிக்கிறவரு. அவர் வந்து ஒண்ணு சேர்றாருன்னா, அப்ப எல்லாமே இயக்கம் வலுவா அமையணுன்றது தான் அவரோட கருத்தை தவிர, இதுல யார் செட்பேக்ல கட்சியை காப்பாற்றப்படணும். கட்சி வந்து அழிவு பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கணும். இந்த கட்சியை காப்பாற்றணும்னாக்கா ஒன்றுபட்ட அதிமுக ஆகணும். அதுவும் மீண்டும் பிரிந்து கிடக்கிற இந்த அனைத்து உறவுகளும் ஒன்று சேரணும். அப்பதான் நம்ம மீண்டும் 2026ல அம்மாவோட ஆட்சி அமைக்க முடியும். சார், ஒன்றுபட்ட அதிமுக தான் இணைய வேண்டும் என்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. இந்த நிலையில வந்து அரசியல் விமர்சகர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. பாஜக விரும்புவதும் ஒன்றுபட்ட அதிமுகவா தான் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் செங்கோட்டையன், டிடிவி தினகரன் சசிகலாவை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சார். ஆமா, உறுதியா சொல்றேன். திமுகவை வீழ்த்தறதுக்கு எந்த சக்தி எல்லாமே அனைத்து சக்தியும் ஒன்னா தான் பிஜேபியோட அஜெண்டாவும். சோ அதனால பிஜேபி அப்படி நினைக்கிறது தப்பு இல்ல. இது எல்லாமே ஒரு கொடைக்குள்ள வரணும். அம்மா சொன்னது போல இந்த கழகம் 100 ஆண்டு வெல்லணும்னு சொன்னாங்களே, 100 ஆண்டு இருக்கணும்னாக்கா அந்த அந்த பிரிந்து கிடக்கிற சக்தியில ஒன்னாகணும். அது மீண்டும் வலுவா இந்த 2026 நாள் கிடையாது. இருக்கிற இன்னும் ஓரிரு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஏன்னா அடுத்த 4 மாசத்துல கோடை தாண்டிட்டு வந்துரும். நீங்க மேல் மட்டத்துல ஒன்னா சேர்ந்தா விட கீழ் மட்டத்துல இருக்கிற தொண்டெல்லாம் பிரிவுல இருக்கான். இப்ப எல்லாம் கீழ்மட்ட தொண்டெல்லாம் ஒன்னா சேரணும். இதுக்கு காலந்தாமதம் இல்லாம எடப்பாடியில இது வந்து அதிமுக வந்து தனிப்பட்ட சொத்து கிடையாது, தொண்டர்களோட சொத்து. இது தொண்டர்கள் மனசு வச்சாதான் எப்பேற்பட்ட உச்சக்கட்ட பதவிக்கு வரணும். அது சாதாரண தொண்டர்கள் நினைக்கணும். அதை ஃபர்ஸ்ட் நினைக்கணும். நீங்க ஒரு 10 பேர் கேட்டு நீங்க நான் தான் முதல்வர் அப்படிலாம் கிடையாது. இப்போதைக்கு அதை ஒரு தலைவன் வந்து எல்லாரும் அரவணைக்கிறதா அது தலைவன். அரவணைக்காத வந்து அது தலைவனுக்கே தகுதி இல்லாத ஒருத்தர் தான் அது. அதனால மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்றேன், அதிமுக வலுவா கூட்டணி அப்படின்னா அது பிஜேபி நினைக்கிறதும் ஒண்ணுதானே. எல்லாம் ஒன்னதான் நினைக்கிறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? சார், ஏற்கனவே பல்வேறு பொறுப்புகள்ல இருந்து செங்கோட்டையன் வந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான அனைத்து வேலைகளும் நடைபெற்று வருவதா ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அடிப்படை உறுப்பினர் நீக்கினார்னா அது இப்ப சொன்னீங்களே, அது எடப்பாடிக்கு 100% செட்பேக் தான். அது அவரை நீக்கிறதுக்கோ அது இவரை விட பல மடங்கு சீனியர் அவரு செங்கோட்டையன். அது ஐயா கூட பயணிக்கிறாருன்னா ஐயாவோட அந்த பொறுமைக்கும் எல்லாரும் இருக்கிற குணத்துக்காக தான் அங்க போய் இணைகிறாரு இவரு. புரியுதுங்களா? அதனால வந்து அவரை நீக்கிற வேலை பார்த்தாங்கன்னாக்க அப்ப தொண்டர்கள் எல்லாம் வேற மாதிரி மாத்தி முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.